வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி பங்குகள கருணையே இல்லாம கதற கதற அடிச்சிருக்காங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலயும் எந்த ஒரு ரெக்கவரும் இன்னைக்கு ஐடி பங்குகள்ல ஏற்படல. குறிப்பா HCL டெக் அண்ட் டெக் மகேந்திரா 2லயுமே பெருசா எந்த ஒரு ரெக்கவரும் ஏற்படல. ஒரு 6லிருந்து 7% வரைக்கான சரிவை இன்னைக்கு டேல 2 பங்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கு. TCS மோசமான ஒரு க்ளோசிங் தான். இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான். விப்ரோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5லிருந்து 3% வரைக்கான இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஐடி பங்குகளும் பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நண்பர்கள் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தா ஒரு சில பேர் நான் வந்து இந்த பங்கையும் வாங்குனேன், இந்த பங்குலயும் கொஞ்சம் வாங்குனேன் அப்படின்ட்டு போடுறாங்க. இன்னும் சில பேர் இன்னும் வந்து இது கீழ இறங்கும். அவ்வளோதான் ஐடி செக்டார் முடிஞ்சது அப்படின்ட்டும் இன்னும் சில பேர் வந்து போடுறாங்க. ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏங்க எல்லாமே ஒரே நேரத்துல வந்ததுன்னா என்னங்க பண்றது? எனக்கு சந்தானம் காமெடி தான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு ஒரு நண்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உண்மையும் கூட. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்க்கும்போது லைனா நெறைய வரானுங்க. 10 பேர் வந்தானா எப்புட்றா நான் சண்டை செய்றது? ஒவ்வொருத்தனா வாங்கடா அப்படிங்கிற மாரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தான் கரெக்ட்டா பிளான் பண்ணி ஒவ்வொரு பங்கையும் வந்து கேப்சர் பண்றதுக்கு வந்து டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ரொம்பவே வந்து கஷ்டங்க. மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியில வாங்குவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியமே வந்து கிடையாது. ஸோ சில பேரோட கமெண்ட் எல்லாம் நீங்களே பல சேனல்ல வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கும்னா, நான் வந்து அடுத்து கோவிட் லோ மாரி ஏதாச்சும் ஒண்ணு வந்ததுன்னா, நான் எதையாச்சும் போய் அடமானம் வச்சு இல்லன்னா வீட்ட வித்தாச்சும் ஷேர் மார்க்கெட்ல போட்டுருவேன் அப்டின்பாங்க. ஆனா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்காது. இந்த மார்க்கெட் டவுன்ல வாங்குறது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கடினமான ஒரு செயல். அவ்வளதான் முடிஞ்சிருச்சு அப்டின்னு தான் முத்திர குத்துவாங்க. எப்டி கோவிட் வந்தப்ப, முடிஞ்சே போச்சுடா! அவ்வளதான் இன்னும் ஒண்ணுமே இல்ல அப்டின்ட்டு முத்திர குத்துனாங்க. இப்போ ஐடி பங்குகள்ல ஒரு முத்திர குத்தப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன ஆகும் தெரியல. மேபி வந்து முடிஞ்சு கூட வந்து போகலாம். ஆனா முடிஞ்சு போச்சுன்னா நீங்க நெனச்சு பாருங்க. ஐடி பங்கு மட்டும் வந்து பாதிப்பு ஆகுமா? டெஃபினட்டா வந்து ஆகாது. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி செக்டார் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா, இந்தியாவும் வந்து வீழ்ச்சி அடையும். அத்தன பங்குகளும் நம்ம மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, கிராஷ் ஆகும். ஸோ இதுதான் சேஃப்டி அப்படின்ட்டு எதுவுமே வந்து இருக்காது. அதனால ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அத பற்றியான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிளான் படி நம்ம முதலீடு பண்றது என்னைக்குமே வந்து சிறந்த ஒரு முதலீடா வந்து இருக்கும். இந்த டிசிஎஸ் எல்லாம் இப்போவா நான் பிளான் அப்படிங்கிறத பண்ணல. ஸோ இந்த டிசிஎஸ் என்னைக்கு வந்து 3000 வந்து ரீச் பண்ணுச்சோ, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ்ல என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பல நண்பர்களுக்கும் அது ஞாபகம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நான் என்னோட பிளான் படி போம்போது எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு கஷ்டம் வந்து தெரியாது. ஒரு பயம் பார்த்தீங்கன்னா ஏற்படாது. இப்ப மார்க்கெட்ல பலருக்கும் வந்து ஐடி பங்குகள் மேல ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு. ஸோ எங்க திரும்பினாலும் மிக்ஸ்டு ஒப்பீனியன் வந்து கிடைக்குது. இந்த மாரி மிக்ஸ்டு ஒப்பீனியன பார்த்து நம்ம கவலைப்படாம இருக்கணும்னா, ஸோ டிசிஷன் நம்மளோட ஒரு டிசிஷனா வந்து இருக்கணும். ஸோ ஆரம்பத்திலேயே இத பற்றி ஐடி பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்கோம். ஸோ நல்லா யோசிச்சு பொறுமையா பிளான் பண்ணுங்கன்ட்டு, அதே மாரி என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, 3000 ஒரு பெஸ்ட் லெவல் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ அங்கருந்து நான் வாங்குன எக்ஸாக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3000ல ஆரம்பிக்கல. ஸ்டார்ட்டிங் ஆனதே 3000க்கு கீழ தான். அதுக்கப்புறமும் நான் வாங்குனேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சரிவிலும் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விடுங்க. ஸோ இதுதான் பிரைஸ், ஆவரேஜ் பிரைஸ் அது எதையும் வந்து பார்க்க வேண்டாம். ஸோ 3000 அப்படிங்கிறது தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கருந்து எடுத்தா, அதே ரவுண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ்ல பார்த்தா, இன்னைக்கு டே க்ளோசிங் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 14% வந்து என் போர்ட்ஃபோலியோல டவுன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 14% இறங்கியிருக்கு. பட் இந்த 14%க்கே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சலசலப்பு, ஒரு பயம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அவங்கவங்க பிளான் படி போவது ரொம்ப சிறப்பு. ஸோ நான் என்னோட பிளான எதுக்கு சொல்றேன்னா, அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேனே தவிர, அத நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஒரு அவசியமும் இல்ல. ஸோ இப்ப நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன்னா, நீங்க இதே மாரி இன்னொரு பிளான கூட வந்து போட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஆக்ட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணி யோசிச்சு பண்ணணுங்கிறதுக்காக தான் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ பிளானே இல்லாம நம்ம பாட்டுக்கு கண்ட இடத்துல நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா, டெஃபினட்டா மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி விப்ரோ. ஸோ விப்ரோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அரவுண்ட் ஒரு 240க்கு கிட்ட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, விப்ரோ நல்லா அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு தான் பலரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கருந்தும் வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு நல்ல என்ட்ரி லெவல் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நெனச்சதுலருந்து கீழ விழுகாதுன்னு அவசியம் இல்ல. ஆனா விழுந்தாலும் இத எப்படி நம்ம வந்து கைப்பற்றுவது? பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் இல்லாம எப்படி தப்பிக்கிறது? அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் உங்ககிட்ட இருந்தா தான் முதலீடே வந்து பண்ண முடியும். அரவுண்ட் வந்து நம்ம 240லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 20% கிட்ட ஒரு கரெக்ஷன். ஒரு 18-20% வரைக்கான ஒரு கரெக்ஷன் இந்த விப்ரோல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் டவுன்ஃபால் ஆகுமா? யாருக்கு தெரியும்? டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா,
அ புது ஒரு லோவ நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. 4 வருஷம், 5 வருஷம் இல்லாத ஒரு லோவ நோக்கி போயிட்டுருக்கு. மேபி இதுவும் வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல நான் வெயிட் பண்றேன்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னுமே என்னோட ஆவரேஜ் பிரைஸ இதெல்லாம் வந்து கட் பண்ணல. அதுக்கு முன்னாடி விப்ரோலலாம் நான் போய் என்ட்ரியே எடுக்க மாட்டேன். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்துருப்பீங்கல்ல, அத சொல்லுங்க அப்படின்ட்டும் நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ரூ. 200 கிட்ட வந்தது. ரூ. 240 இருக்கும்போது கூட வெயிட் பண்றேன்னீங்க. இப்ப 200 வந்துருச்சு. இப்பவும் என்னங்க வெயிட் பண்றீங்கன்ட்டு கூட கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க. ஸோ வெயிட் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. மேபி என்ட்ரி கிடைச்சதுன்னா பார்ப்போம். கிடைக்கலைன்னா மிஸ் ஆச்சா போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதானே தவிர, மத்தபடி ரொம்ப வந்து அவசரப்படுறதுலலாம் ஒரு அர்த்தமும் இல்ல. ஸோ வாய்ப்பு வரும். வரும்போது அப்போ வந்து நம்ம கரெக்ட்டா இதுக்கு ஒரு பிளான போடுவோம். போட்டு அதுக்கேற்ற மாரி வந்து நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. டெஃபினட்டா அந்த அப்டேட் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். மேபி வராம கூட போகலாம். இங்கருந்து ஒரு நல்ல ஏற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இங்கருந்து வேகமான ஒரு ஏற்றம் ஐடி பங்குகள் அண்ட் விப்ரோல ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேபி ஏற்பட்டதுன்னா நல்லது தானே. ஏன்னா இந்த ஐடி பங்குகள் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப டிசிஎஸும் வாங்கியிருக்கேன். விப்ரோலாம் ஏறும்போது டிசிஎஸ் மட்டும் என்ன ஓரமா உட்காந்து வேடிக்கையா பார்ப்பான். அவனும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுப்பான். ஆக மொத்தத்தில நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஸோ பெருசா வந்து நம்ம ஒண்ணும் வந்து அவசரப்படுறதுக்கான ஒரு அர்த்தம் வந்து இந்த மார்க்கெட்ல இல்ல. பொறுத்திருந்து, பொறுமையா பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லா ஐடி பங்குகளும் இறங்கிட்டு தான் இருக்குங்கிறதுக்காக எல்லா பங்குலயும் காச போட்டுருக்க முடியாது. நல்ல ஒரு லெவல் வரட்டும். அப்ப பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அது போக மற்ற பங்குகளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஐடி பங்குகள் மட்டும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில ஷார்ட் டெர்ம் அப்படிங்கிறதும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ எங்க நமக்கு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ எந்த இடத்துல புது ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, ஒரு ஃபியூச்சருக்கு அப்படின்னு இருக்கோ, அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர பார்க்கறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு மைண்ட் செட்டுக்கான நேரம் தான். ஸோ ஷேர் பத்தி பெருசா நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். ஸோ சரியான இடத்துல பிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா மைண்ட் செட் ரொம்பவே வந்து முக்கியமா தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால ரொம்ப பக்காவா உட்காந்து யோசிச்சு பொறுமையா பிளான் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எஃப்ஐஎஸ் டேட்டா வராம இருக்கு. ஸோ இப்போ ஐடி பங்குகள் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு இடத்துக்கு போயிருச்சா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எது ஓவர் சோல்டு, எது ஓவர் பாட் அப்படின்ட்டுலாம் ஜஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டர வச்சு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இப்ப இல்ல. ஸோ இப்போதைக்கு நியூஸ் ட்ரிவனா இருக்கு நம்ம மார்க்கெட். 2008க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வொர்ஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இப்போ வந்து ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னைக்கு இது சரியாகும் அப்படின்ட்டுலாம் தெரியல. பார்ப்போம். என்ன அளவுக்கான ஒரு பிரஷர் ஐடி பங்குகள்ல ஏற்படுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம, ஸோ இந்த ஏஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சீப்பரான ஒரு சர்வீஸ வந்து என்டர்பிரைசஸ்க்கு வழங்கிற மாட்டாங்க. ஸோ என்னதான் வந்து இவங்க ஆட்டோமேஷன் பண்ணாலும் கூட, இவன் பெரிய அளவுக்கு வந்து முதலீடு போட்டிருக்கான். ஸோ அதனால ரொம்ப சீப்பரா வந்து குடுப்பதற்கான சான்சஸ் இல்ல. ஸோ அதே மாரி ஐடி கம்பெனிஸ் அதுக்கு அடாப்ட் ஆகும். பட் அதோட டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. ஸோ இதில பாதிக்கப்படுவது எம்ப்ளாயி. இத நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ HCL டெக்கோட சிஇஓவும் பார்த்தீங்கன்னா, இதத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு தான் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில எந்த விதமான சந்தேகமும் வந்து இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா வந்து இருங்க. ஒரு 5 வருஷத்துல மேபி இதெல்லாம் வந்து நடக்கலாம். இதெல்லாம் உடனே நாளைக்கு நடந்துற போறதில்ல. நம்மள வேலைய விட்டெல்லாம் வந்து தூக்க போறது வந்து இல்ல. ஆனா, நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும். தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்பு இந்த ஏஐ வந்து கண்ட்ரோல் எடுத்ததுன்னா, ஆப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு தான் வந்து உல வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேஃபரா இருக்க பாருங்க. நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு பிசினஸ பண்றதுல எந்த தவறும் வந்து இல்ல. ஸோ காற்றுள்ள போதே தூக்கிக்கொள். ஸோ வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போதே அடுத்த ஒரு பிசினஸ ரெடி பண்ணிக்கொள் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பழமொழியா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் இத்தன விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த நாஸ்காம் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1,35,000 பேர் இந்த எஃப்ஐ 26ல ஆள் எடுப்போம் அப்படின்ட்டு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வரும்போது இந்த அனௌன்ஸ்மென்ட்டும் குடுப்பாங்க. உண்மையிலேயே எடுக்குறாங்களா என்னங்கிறத பத்தி நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐடி நிறுவனங்களோட ஃபால்னால எல்ஐசிக்கு கிட்டத்தட்ட 42,500 கோடி பார்த்தீங்கன்னா நஷ்டமாயிருக்கு. அதாவது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறத இந்த இடத்துல வந்து ஷோ பண்றாங்க. ஐடி ஸ்டாக்ஸ் பெரிய அளவுக்கான ஒரு ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. இது எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோலயும் ஒரு இறக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து வாங்கியிருந்தாங்கன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிதான் வந்து இருக்கும். பெரிய அளவுக்கான பெட்ட இவனே எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ எல்ஐசியோட வேலைத்தனத்தலாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ப்ராஃபிட் புக் பண்றான், எப்படி ஸ்டாக்க பிக் பண்றான்ட்டு. அதானில பிக் பண்ணான். எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதானி இப்ப பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. அதானியில கீழ இறங்குனாலும் சரி, மேல ஏறுனாலும் சரி, நம்ம ஆள் கல்லாட்டம் இருப்பான். மேல ஏறும்போது ப்ராஃபிட்டும் புக் பண்றான். அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். வெறும் அதானி மட்டும் இல்ல. ரீசென்ட்டா எத்தன மெட்டல் செக்டார் பங்குகள்
பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் எல்லாம் எல்ஐசி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு செக்டார் போகும்போது அந்த செக்டார்லையும் பணத்தை போடுறதுக்கு எல்ஐசி தயாராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் எல்ஐசி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டான். நம்ம உட்காந்து இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஸோ இவ்வளோ கோடி பணத்தை அவன் முதலீடு பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ரிசர்ச் இருக்கும். நம்மளால கால் தூசிக்கு கூட வரமாட்டோம். அந்த அளவுக்கான ஒரு ரிசர்ச்சை ஒரு பெரிய ஒரு டீமே உட்காந்து எல்ஐசியில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து எல்ஐசி மட்டும் உட்காந்து முடிவு எடுத்துறாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு டிசிஷன்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஹைலி ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து தான் இந்த இடத்துல வந்து முதலீடே வந்து பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்களாம் எடுத்தாலும் எல்லாம் சரி அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. பட் எல்லாம் யோசிக்காமல் அவங்களும் பண்ண மாட்டாங்க. நம்மளும் எல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் தான் ஐடி பங்குகள் பக்கம் ஃபோக்கஸே வந்து பண்ணுறோம். ஸோ ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் தெரிஞ்சுட்டு பண்ணால் நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காதுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஐடி செக்டர் விழுந்தா வெறும் ஐடி செக்டர் மட்டுமா பாதிக்கப்படும்? டெஃபினட்டாக இல்லை. அந்த பக்கம் ரியல் எஸ்டேட் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ பெரிய பெரிய நகரங்களில் தெரியும் எதனால் வந்து வீட்டு வாடகை கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயீஸ்னால தான் வீட்டு வாடகை பெரிய அளவுக்கு வந்து ஏறி இருக்கு. ஸோ நிறைய பேர் பசங்களாம் வந்து ரூம் எடுப்பாங்க. ஒருத்தனுக்கு 8,000 10,000 அப்படின்ட்டு வந்து போடுவாங்க. பெங்களூர்லலாம் சொல்லவே வேண்டாம். பெரிய அளவுக்கான வாடகை பார்த்தீங்கன்னா அங்கே வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி ஐடியில் வேலைவாய்ப்பு இழப்புங்கிறது ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். எவனும் பார்த்தீங்கன்னா வீடே வாங்க மாட்டான். ஏன்னா வேலைக்கே ஆள் இல்லை. எவனும் வந்து வாடகைக்கு இருக்க மாட்டான். ஸோ திரும்ப வீட்டு வாடகை பெரிய அளவுக்கு இறங்கிரும். ஏன்னா ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணி தான் வந்து கொடுத்தாகணும். ஸோ ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் எல்லாமும் வந்து பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். வங்கிகள் திவாலாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் பலரும் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கியிருப்பாங்க. ஸோ யாரும் வந்து கட்ட முடியாது. ஏன்னா வேலை இருக்காது இல்லை. அதில் பெரும்பாலானோர் கட்ட மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒரு சங்கிலி தொடராட்டம் ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய ப்ரெஷரான விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணில் காட்டி நம்மளை பெரிய அளவுக்கு பயமுறுத்துறதுக்கான வாய்ப்பு தான் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக வந்து இருக்கு. ஸோ நல்லா உட்காந்து பொறுமையாக யோசிங்க. யோசிக்காமல் முடிவு எடுக்காதீங்கிறத திரும்ப அழுத்த திருத்தமாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு காரை வந்து இவங்க இந்த சைனாலேருந்து அந்த ஜே2 வந்து இந்த ஜூன் மாதம் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை சைனாலேருந்து இறக்குறதுக்கு ஜேஎஸ்டபிள்யூவோட திட்டம் ரொம்பவே வந்து பெரிய அளவுக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இடப்பட்ட டைமில் சில அப்ரூவல் எல்லாம் கொஞ்சம் இஷ்யூ ஆயிருந்தது கவர்மெண்ட் கூட. அதை எப்படி பேசி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து தெரில சைனாலேருந்து பண்ணுறதுனால. ஆனாலும் கூட அடுத்தடுத்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போது டெஸ்ட் ட்ரைவ் நடந்துட்டுருக்கு. அதில் இந்த செரியோட ஐகாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த காரெல்லாம் என்ன ரேட்டுக்கு கொண்டு வந்து விற்க போகிறானுங்க அப்படின்ட்டு தெரியல. பட் சைனாலலாம் ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் சைனா கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூல்ஸை போட்டாங்க. என்ன அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காரோட உற்பத்தி செலவை காட்டிலும் குறைஞ்ச விலைக்கு எந்த சைனா நிறுவனமும் கார் விற்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸே வந்து போட்டாங்க. ஏன்னா இவனுங்க அதுக்கும் கம்மியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பிடிக்கணுங்கிறக்காக ரொம்பவே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஸோ இப்போது அந்த ஒரு ரூல்ஸும் வந்து போட்டிருக்காங்க. பட் நம்ம ஊருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த வாகனங்களை இறக்குனாங்கன்னா எம்ஜி ஜேஎஸ்டபிள்யூவோட சக்ஸஸ், அதாவது ஜேஎஸ்டபிள்யூ மோட்டாரோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸுக்கு வந்து இறக்குவாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது எம்ஜி கிட்ட இருந்து தான் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்லைட் எஸ்யூவி, இந்த எஸ்யூவியும் 7 சீட்டர், இது டைரெக்டாக வந்து 7XO கூட தான் வந்து போட்டி போட போகுது. ஸோ இதையும் வந்து விரைவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் ஜேஎஸ்டபிள்யூ பக்கா பிளானோட இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தது ஸ்டெலன்டிஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இது ஆல்ரெடி வந்த அப்டேட் தான். இப்போ இதுக்கு என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, இந்த ஜீப் ரூபிகான், அதாவது ஜீப் வில்லிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. லிமிடெட் எடிஷன் தான் இது குளோபலாகவே. ஸோ இந்த வில்லிஸ் 41 பார்க்கும்போது வெறும் 41 யூனிட் மட்டும் இந்தியாவில் விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வண்டியோட ப்ரைஸு 70 லட்ச ரூபா கிட்ட இருக்குது. என்னப்பா தார் ராக்ஸ் மாதிரி தானே இருக்குது, நம்ம விஷம் தார் ராக்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அதுவும் இந்த வண்டியில் V8 என்ஜின், எமியோட V8 என்ஜின் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறதாகவும் தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, அதாவது சாரி 1 கோடி ரூபா, நம்ம அவங்க ஊர் காசுக்கு வந்து $1 மில்லியன் கிட்ட இருந்ததை குறைச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு. ஒரு 60,000மோ ஒரு $65,000 கிட்டேயோ
ப்ரைஸ் மறந்துருச்சு. ஸோ அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து இத கம்மி பண்ணி வந்து வித்தாங்க. அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம நாட்டுல ரூ. 70,00,000 பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது Stellantis கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, AMD கிட்ட இருந்து ஒரு அப்டேட். இப்ப என்ன ஒரு நியூஸ்னா, இன்னைக்கு AMD பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. என்ன ரீசன் பார்க்கும்போது, மெட்டா கூட வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. என்னன்னா $60 பில்லியன் அளவுக்கான சிப்ப வந்து AMD அடுத்த 5 வருஷத்துக்கு சப்ளை பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா இன்னைக்கு டேல 11% வரைக்கும் ஏறி இருந்தது. ஆனா இப்ப கரண்ட்டா ஒரு 6.5% வரைக்கும் ஏற்றத்த குடுத்திருக்கு. எவ்வளோடா இருந்தாலும் சிப்பு வாங்குவீங்க? அதுதான் என் மண்டைய போட்டு குழப்புது. ஸோ உண்மையா வாங்குறானுங்களா? இல்ல சும்மா செய்திக்கு வந்து குடுக்குறாங்களா? அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு கன்ஃப்யூஷனா வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு மல்டி பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா, மல்டி பில்லியன் டாலர் டீல் வந்து இப்பதான் ரீசென்ட்டா மெட்டா வந்து NVIDIA கூட வந்து போட்டாங்க. ஸோ அதுல வந்து NVIDIAவோட CPU வாங்க போறாங்க. NVIDIAவோட GPU, ராக் ஸ்கேல் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து வாங்க போறாங்க. எத்தன தான் வாங்குவாங்கன்னு தெரியல. கன்னா பின்னான்னு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஆனா இது உண்மையா? இல்ல பொய்யா? அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. ஸோ பெரிய கம்பெனி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போவோம். ஆ ஆனா நம்ம எப்பவும் போல நம்ம ஒரு நல்ல ரேஞ்ச் வரும்போது தான் நம்ம அத வந்து ஃபோக்கஸே வந்து பண்ணுவோம். கண்ட ரேட்டுக்கெல்லாம் நம்ம வாங்க போறதில்ல இந்த மாரி செய்திய கேட்டுட்டு. ஆனா என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்திருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!